இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. அகிலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு எஃப்எம் நேர்களுக்கு இதயம் நிறைந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். உலகமெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கும் இசை முரசு இணைய வானொலியுடன் உங்கள் ஊர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நேர்களுடன் சந்தித்து பேச இணைய வழியில் இணைகிறார் சேலம் ஜெசிரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈகை குணமும் இரக்க மனமும் நிறைந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை கடந்து நம்ம ரமலான் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைய ரமலான் சிறப்பு தினத்தில் இசைமுரசு இணைய வானொலி சார்பாக உங்கள் ஊர் பெருநாள் நிகழ்ச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் கோரைக்குளம் ஜமாத்தை சார்ந்த முகமது சுஜித் அவர்களிடம் வந்து உங்கள் ஊர் பெருநாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போய் பேசலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுடன் இந்த ரமலான் சிறப்பு தினத்தில் உங்க ஊர் பெருநாள் நிகழ்ச்சிக்காக ஜெசிரா. நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க. யாருன்னு பாக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஈத் முபாரக். ஈத் முபாரக் சார். ஈத் முபாரக். எப்படி போயிட்டு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊர் பெருநாள்லாம்? நல்லா போய்கிட்டு இருக்கு. பெருநாள் இன்னைக்கு சிறப்பா ஆரம்பிச்சாச்சு. போய் தொழுதுட்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. புள்ள குட்டிகளோட எல்லாம் புது துணி எல்லாம் போட்டு ஜெயின்னு நீ நின்னுகிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சார் நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துறீங்களா? என் பேரு பாட்ஷா மொய்தீன். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடின்ற கிராமத்துல இருந்து பேசுறேன். கீழக்கரைக்கு பக்கத்துல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்க ஊரை பத்தி, உங்க ஊர் பெருநாளை பத்தி எங்க நேயர்களுக்காக பங்கு. நம்ம ஊர் பெருநாள் என்ன சொல்றது? இப்ப நான் வந்து இது சேலத்துல கடை வச்சிருக்கிறேன். இது வந்து எங்க சொந்த ஊர் வந்து ராம்நாடு. சேலத்துல இப்ப நம்ம தொழுவுறதுக்கு மத்த இடத்துல தொழுவுறதுக்கு ஊர்ல தொழுவுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப நம்ம ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல போய் நம்ம தொழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈத்கால போய் நம்ம தொழுகிறோம்னா ஒரு 2 பேருக்கு சலாம் கொடுப்போம் நம்ம கூட போயிட்டு. கண்டிப்பா. ஆனா இதுவே நம்ம ஊருக்கு போனா மினிமம் ஒரு 50 பேருக்கு சலாம் கொடுப்போம். பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களுக்கு பூரா ஆமா இருக்கிற எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு வெளியே வர போகும்போது அந்த பெருநாளே அப்படி இருக்கும். நம்ம ஏதோ போனோம், தொழுதோம், வந்தோம் அப்படி இல்லாம எல்லார்ட்டையும் நம்ம அந்த சந்தோஷத்தை சொல்லிட்டு எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு ஈத் முபாரக் ஈத் முபாரக்னு அந்த ஒரு 1/2 மணி நேரம் அந்த தொழுகை முடிச்சிட்டு வெளியே வரும்போது அவ்வளவு திருப்தியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு பூரா இந்த பெருநா கசு வச்சுக்க, இந்த புது துணி எடு, என்ன இன்னும் நீ இது பண்ணாம இருக்கியா, எங்க பூண்டு இஞ்சி எல்லாம் உரிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா, பிரியாணி எங்கடா, அந்த மாதிரி பூண்டு இஞ்சி உரிக்கிறதெல்லாம் ஒரு நாள் ராத்திரி முன்னாடி ஆரம்பிச்சிடும். பெற பார்த்தோன்னே அடுத்து என்ன வேலை வீட்டுல பெருநாளோட ஃபர்ஸ்ட் வைபா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ராத்திரி தூங்கும் போது அந்த கை பூரா ஒரு இஞ்சி ஸ்மெல்லோட படுத்து தூங்குனாதான் காலையில பிரியாணியோட எந்திரிக்கணும்ன்ற ஒரு திருப்தியே வரும் நமக்கு. காலையில எந்திரிச்சோன்னா காலைல விட்டிய காலைல எந்திரிச்சிட்டு இருக்கணும் பூரா எந்திரி 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 எல்லாம் எழுப்பிட்டு. எங்க ஊர்ல கவுர்த்தரைன்னு ஒரு இப்ப எல்லா ஏரியாலயும் கவுர்த்தரை எப்படின்னு தெரியல. எங்க ஏரியால கவுர்த்தரை வந்து ஒரு தோட்டம் ஃபுல்லா உள்ள வந்து ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். ஊரே அங்கதான் வந்து குளிப்போம். பாய்ஸே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கவுர்த்தரை, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அம்மா. பள்ளிவாசலோட வலது பக்கம் கவுர்த்தரைனா இடது பக்கம் கம்மா. அப்படியே விளையாடுறது. ஆமா, சின்ன ஆளுங்க பூரா கவுர்த்தரைக்கு போயிருவாங்க, பெரிய ஆளுங்க பூரா கம்மாய்க்கு போயிருவாங்க. வளைச்சு அடிக்கிறது. அங்க குளிச்சுட்டு வந்தாதான் பெருநாவே எங்க ஊர் கவுர்த்தரையில தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். எங்க ஊர்ல கவுர்த்தரை என்னமோ அது முன்னாடி ஒரு பெரிய தென்னந்தோட்டம், அதுக்கு பின்னாடி தான் கவுர்த்தரை இருக்கும். இந்த பசங்களோட பெருநாளை பத்தி கேட்டாலே கொஞ்சம் வைப் ஆகுதுங்க எங்களுக்கு எல்லாம். பசங்களோட பெருநாள்னா என்ன சொல்றதுன்னா, பசங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இப்ப ஒரு 10 பசங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பாய் விட்டு பையன் இருப்பான். மிச்சம் 9 பேர் இந்த ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு அவனை பிச்சு தின்றுவாங்க. கண்டிப்பா. அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு நமக்கு பிரியாணிக்கு நம்ம இவ்வளவு தொண்ணாந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு என்ன காலையில கொஞ்சோன்னு ஒரு வட்லாப்பமும் இடியாப்பத்தையும் கொடுத்துட்டு காலையில ஒரு 2 இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு வயிற்றுல ஒரு ஓரம் கட்டி வச்சிருப்போம். பிரியாணி மத்தியானம் போட்டு வெளுத்தரலான்ட்டு. கடைசியா 4 மணிக்கு பிரியாணி செஞ்சு தருவாங்க. இவன் 1 மணில இருந்து நமக்கு போன் அடிச்சிட்டு இருப்பான், மாப்பிள்ள பிரியாணி ரெடி ஆயிடுச்சாரு. டேய் இருடா கூப்பிடுறேன், இப்பதான்டா பட்டையே உள்ள போட்டிருக்காங்க, இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறேன்டா. இல்ல அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பிரியாணி எல்லாம் இது பண்ணிட்டு அரோமாவெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆகா சாப்பிடலான்னு மறுபடியும் போன் அடிப்பான், மாப்பிள்ள காலையில இருந்து வீட்டுல இன்னும் யாருமே சாப்பிடல, உங்க வீட்டு பிரியாணிக்காக வீட்டு இருங்கடா
இருங்கடா வரண்டா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்குச்சிட்டியா கொண்டு போய் சப்ளை கொடுத்துட்டு வரணும். திரும்பி அவங்க வரும்போது 12 மணி மணில 7 எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, திரும்பி நம்ம வரும்போது 7 மணியா இருக்கும். இப்படி திரும்பி பார்த்தா தூர் மட்டும் தான் இருக்கும். தங்கச்சி ஒரு பக்கம் கருகி போன பிரியாணி எடுத்து மென்னுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் சின்ன பிள்ளைங்க கறி எங்கடான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம், பிரியாணி எங்கடா நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். இப்படிதான் பெருநாள் சிறப்பா போகும். சார் செம வைபா இருக்கு சார் உங்க ஊர் பெருநாள் பத்தி கேட்கும் போதே. இது உங்க ஊர் பெருநாள் விட உங்க வீட்டு பெருநாள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வீட்டு பெருநாள ஊர்ல போய் கொண்டாடினா எப்படி இருக்குன்றதா இந்த இது. கண்டிப்பா. ஒவ்வொரு ஊர் நிறைய ஊர்ல இருந்தாச்சு. நான் மதுரையில இருந்திருக்கேன், கரூர்ல இருந்திருக்கேன், சேலத்துல இருந்திருக்கேன். ஆனா எங்க ஊர்ல கொண்டாடுற மாதிரி பெருநாள் வரவே இல்லை இப்ப வரைக்கும். அது வந்து எங்க ஊர்ல என்ன சொல்றது, அது ஒரு பெரிய பள்ளியாசல். எங்க ஊர்ல இருக்க பள்ளியாசல் அந்த அல்ஹம்து சூரா முடிச்சிட்டு எல்லாரும் ஆமீன்னு சொல்லும் போதே அந்த வைப் உள்ள ஏறிடும். ஆகா, அந்த ஒரு சவுண்டுக்கே நான் அடிமை. எங்க ஊரு ஜும்மாவுல நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கொத்துபா வந்து பெருநாளோட கொத்துபால நம்ம எங்க ஊர்ல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி பெருநாள் நாட்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஈத் முபாரக். உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக். உங்க வீட்டு உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுடன் இந்த ரமலான் சிறப்பு தினத்துல உங்க ஊரு பெருநாள் நிகழ்ச்சிக்காக ஜெசிரா. இப்போ நம்ம கூட அவங்க ஊரு பெருநாளை பத்தி பேசுறதுக்காக ஒரு சகோதரர் இருக்காங்க. அந்த சகோதரர் யாரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஈத் முபாரக் சார். ஈத் முபாரக். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஃபேமிலில எல்லாருக்கும் பெருநாள் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, உங்க ஊர் எது, உங்க பேர் என்ன, உங்க ஊரோட பெருநாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் வந்து அகமது அஸ்லம். எங்க ஊர் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள புதுமடன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். முஸ்லிம்ஸ்னாவே வந்துட்டு ரொம்ப பெருசா கொண்டாடுறது இந்த 2 பெருநாள் மட்டும்தான். ஒன்னு வந்துட்டு நோம்பு பெருநாள், இன்னொன்னு வந்துட்டு ஹஜ் பெருநாள். இது இந்த நோம்பு பெருநாள்ல அதுவும் இந்த 30 நாள் வந்துட்டு இருக்கிற சந்தோஷமே வேற. என்னதான் தியாகம் செஞ்சாலும், பசி பட்னின்னு இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட அந்த சந்தோஷம் அந்த 30 நாள் கழிச்சு இல்ல 29 நாள் கழிச்சு அந்த ஒரு நாள் இருக்கு, அந்த ஒரு நாளுக்காண்டிதான் அனைத்து முஸ்லீமும் காத்துட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் வச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த வருஷம் இருப்பாரு, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம். அந்த 30 நாளும் 29 நாளுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். நைட் ஆனா இரவு தொழுகைகள், திராவியா தொழுகைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட் எல்லாம் பசங்க வண்டியில சுத்துறது, வெளியில போறது, சாப்பிடுறது, சகர் சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 27வது நாள் வந்துட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க ஊருக்கள்ல.
ஓ, நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லா வந்துட்டு லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 27 சிறப்பா கொண்டாடப்படும் இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. கிராமங்கள்ல 27 நாளே லைலத்துல் கத்ர்னு சொல்லுவாங்க. மித்த இடத்துக்குள்ள இது பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமத்து சைடு எல்லாம் 27னா வந்துட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. கண்டிப்பா. லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இரவு முழுக்க வந்துட்டு திக்ரு மஜ்லிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் அதை முடிச்சுட்டு அப்புறம் பசங்க எல்லாம் அப்படியே நைட் ஆனா சரி ஃபுட்பாலு கிரிக்கெட்டு வாலிபாலு அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் போட்டுட்டு விளையாடுறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷம். அந்த 30 நாட்கள்ல வந்துட்டு இரவுகள்ல தூக்கமே இருக்காது நிறைய பேருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நோம்போட அசதிகள் என்ன இருந்தாலும் வேலைகள் இருந்தாலுமே அதையும் தாண்டி ஒரு கொண்டாட்டம் வந்து இந்த நோம்புக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆமா, நைட்டு தொழுகை எவ்வளவு இபாதத்துல இது கஷ்டமா பண்ணிட்டு அந்த நைட்டோட முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுமே அது ஒரு சந்தோஷமாவே போயிடுது. யாருமே நைட்டு தூங்குறது இல்ல சொல்ல போனா. ஒரு மாசம் உண்ண உணவுக்கு மட்டும் இல்ல, தூக்கத்துக்கும் இது கொடுக்கறது இல்லையா? விடுமுறைதான். விடுமுறைதான் எல்லாருக்குமே. போயிட்டு தராவி தொழுதுட்டு வர்றது, நைட்டு சாப்பாடை சாப்பிடுறது, அப்படியே கிரவுண்டுக்கு போறது. கிரவுண்டுக்கு போனோம்னா விளையாட்டு, எத்தனை மணி 2 மணி வரை 3 மணி வரை விளையாடுறது, விளையாண்டு முடிச்சிட்டு சாப்பிடுறது, சகர் சாப்பாடு சாப்பிடுறது, பஜர் தொழுகிறோமோ இல்லையோ அல்ஹம்துலில்லாஹ்னு கைய காலை நீட்டி தூங்குறது. இதுதான் வந்துட்டு இதுதான் பசங்களோட இது. நல்லா சந்தோஷமா ஒரு 30 நாள் போகும். அப்புறம் அந்த இதாவது பரவாயில்ல, அந்த பெருநாளுக்கு முந்தின நாள் நைட் எல்லாம் தூக்கமே கிடையாது. ஊரையே சுத்தி வர்றது, ஊர் சுத்தி வர்றதுதான், வளம் வர்றதுதான் ஃபுல்லா எல்லாரும். அப்புறம் அந்த பெருநாள் ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும் 3 நாள் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும். 3 நாள் இரவுமே வந்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா. வெளியூர்ல இருந்து எல்லாம் ஆட்கள் வருவாங்க. எல்லா ஊரும், இந்த சைடு பாமனு ராமேஸ்வரம், இந்த சைடு கீழக்கரை அது இதுன்னு சொல்லி நிறைய கிராமங்கள்ல இருந்தும் வெளியூர்கள்ல இருந்தும் வந்துட்டு 3 நாள் சிறப்பா கொண்டாடுவாங்க. கேட்கும் போதே சிறப்பா இருக்கே. பேசாம உங்க ஊர் பக்கம் வந்துடலாமா பெருநாள் கொண்டாடுறதுக்கு? கண்டிப்பா வாங்க, வாங்க நம்ம வீட்டு பக்கம் வாங்க. வந்துட்டு 3 நாள் சந்தோஷமா இருந்து தங்கிட்டு போங்க. அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அந்த பெருநாள் அன்னைக்கு எப்படி சார் இருக்கும் உங்களோட பசங்களோட வைப் எல்லாமே? ஏன்னா எங்களுக்கு நாங்க பார்த்த அந்த எங்க கூட பேசின இந்த ரமலான் சிறப்புல பசங்களோட வைப்னு கேட்கும் போது பெண்களான எங்களுக்கு வந்து லைட்டா பொறாமை ஆகுதுங்க. அதுதான் காலைல எந்திரிக்கிறோம், பஜருக்கு எந்திரிச்சு தொழுகைய முடிச்சுட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஈத் தொழுகைக்கு போறோம். தொழுகை முடிச்சோம்னா அப்படியே கடல் தான், நம்ம ஊர் கடல் தானே, கடலுக்கு அப்படியே போய் இறங்கிடுறது. நேரம் போய் இறங்கி அப்படியே சந்தோஷமா அங்கிட்டு கடல்ல அப்படி இப்படின்னு சுத்திட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில தான் ஃபுல்லா அன்னைக்கு முழுக்க வெளியில. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு வருவோம், சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை சுத்தி வந்துகிட்டே இருப்போம். சாயங்காலம் ஒரு அசர் தொழுகிறதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும் ஃபங்க்ஷன். அங்க கிராண்டா ராட்டனம் அது இது சாப்பாடு அப்பளம் ஐஸ் அது இது ஃபுல்லா அப்படியே அந்த பெருநாள் கடை போட்டுருவாங்க 3 நாளைக்கு. வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வருவாங்க. அப்படியே அதை சுத்தி ஒரு வளம் வர வேண்டியதான் 10 மணி வரை. அதுக்கப்புறம் அதை முடிச்சிருவாங்க. அதை முடிச்சுட்டு அது க்ளோசிங் டைம். ஆனா பசங்களுக்கு க்ளோசிங் டைமா கிடையாது. பைக் எடுத்துட்டு சுத்து வெளியில வா எங்கேயாவது போவோம். அப்படியே ஒரு ஊரா போயிட்டு வர வேண்டியதுதான் சந்தோஷமா ஜாலியா நைட் ஆனா. அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ரமலான் மாசத்தை ஆரம்பிச்சுட்டாலே வந்துட்டு யாருக்கு சந்தோஷமா இல்லையோ வாலிப பசங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கும் போதே வந்து ரொம்ப இனிமையான நாட்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. ரொம்ப இந்த வருஷம் முழுக்க காத்திருந்து ஒரு இது கிடைக்கிற மாதிரி. அதாவது இந்த 10 மாச கர்ப்பிணி பெண் வந்துட்டு காத்திருந்து அந்த ஒரு குழந்தைய பெத்தோன்னு வர்ற சந்தோஷம் இருக்கே, 11 மாசம் கஷ்டப்பட்டு காத்திருந்து இந்த ஒரு நன்மைகளை நாடுறதுக்காண்டி கிடைச்ச அந்த 1 மாசம் நன்மையும் சரி சந்தோஷமும் சரி அப்படியே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஆனா இந்த 1 மாசத்துல அப்படி எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆயிடும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி அல்லாஹ் இருக்கான், அவனோட செஞ்சு. ஏன்னா ஃபுல்லா ஈமானோட தொழுகையோட இருக்கும். அதாவது காலையில இருந்து இரவு 10 மணி வரை ஃபுல்லா இறைவனுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி வரை நம்மளோட சந்தோஷத்துக்கு. அந்த டைம் ஃபுல்லா ஜாலியா வெளியில சுத்துறது சாப்பிடுறது வைக்கிறது அப்படி ஜாலியா சுத்திட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் சகர ஆரம்பிச்சது மறுபடியும் அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் ஒரு 30 நாள். ரொம்ப சந்தோஷமான நாட்கள் எல்லாம் சார். ரொம்ப சிறப்பான நாட்களா இருக்கு, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இனிமேலும் உங்களுக்கு வந்து இதை விட நிறைவான ஒரு பெருநாள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களது இணைய வானொலி சார்பாக
ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +919444025000. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியின் ரமலான் பெருநாள் சிறப்பு தினத்தில் உங்களுடன் பெருநாள் நிகழ்வுக்காக ஒரு சகோதரியை சந்திக்க போறோம். யாருன்னு பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக் சிஸ்டர். ஈத் முபாரக் சிஸ்டர். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊர் பெருநாள்லாம்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லாவே சிறப்பா போயிட்டு இருக்கு. நாங்க இசைமுரசு எஃப்எம் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட உங்க ஊர் பெருநாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்க ஊர் பெருநாளை பத்தி சொல்லுங்க எங்க நேயர்களுக்காக. அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பா சிஸ்டர். எங்க ஊர் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கம் கோரக்குளம் சொல்றது. பெருநா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்க நோம்புக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும், அப்பதான் எங்களுக்கு பெருநா. ஏன்னா பெருநாள் வந்துச்சுன்னா அப்படின்னாலே வீடு சுத்தம் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த நோம்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்போல இருந்தே ரொம்ப பிஸியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். பத்தாவதுக்கு நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இன்னும் மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த சம்பவங்கள் இருக்கும். நோம்புக்கு முன்னாடில இருந்து இல்ல, நமக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்து இந்த பெருநா மோடு வந்துரும் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. நோம்பு அதாவது என்னன்னா இந்த ரம்ஜான் மாசம் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பிஸி ஆயிடுவோம். அந்த நோம்பை எதிர்பார்த்துட்டு இருப்போம். பெருநாளை விட நோம்பு எதிர்பார்க்கறது இன்னும் சிறப்பானதா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கிராம சைடு தானே, அங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முத்தம் இருக்கும். 4 சைடு வீடு இருக்கும். சென்டர் பாத்தீங்கன்னா மணல் கொட்டி வச்சிருப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, அந்த மணலையும் சேர்த்தே நாங்க சுத்தம் பண்ணுவோம். அது இருக்கும் அப்படின்னா இப்ப என்னன்னா அந்த மணல் கால்பட்டு அழுக்கா இருக்கும் இல்லைங்களா, அதனால அதெல்லாம் அப்படியே வெளியே எடுத்து போட்டுட்டு இந்த மழை பெஞ்சு யார் மனுஷன் கால்படாத ஊர் ஒதுக்கங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மண்ணை தேடி போறதே ஒரு தனி சிறப்பா இருக்கும். அதுவே ஒரு பயங்கரமா இருக்கும். தேடி தேடி போய் அந்த மண்ணள்ளி கொண்டு கிட்டத்தட்ட அந்த கணுக்கால் மேல வரையில வர அளவுக்கு மண்ணு மட்டுமே நாங்க கொட்டுவோம். அதுவே ஒரு 2-3 நாள் தேடி போய் கொட்டுறதுக்கு ஆகும். இதுக்கே தனியா ஒரு வாரம் எடுக்கணும். அது ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, விளையாட்டுத்தனமா செய்யும் பொழுது அது ஊரோட எல்லாரோடயும் சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீடு வாசல் சுத்தம் பண்றது அந்த வாரங்கள் அப்படியே கடந்துரும். முதல் நாள்லாம் தராவி தொழுவ போறோம் இல்லைங்களா, தராவி தொழுவ போகும் பொழுதெல்லாம் அன்னைக்கு நைட் யாரும் தூங்கவே மாட்டோம். எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதால ஒன்னா சேர்ந்துருவோம். எல்லாரும் மொட்டை மாடியில எல்லாம் கதை பேசிக்கிட்டு வெயிட் பண்றது, சஹர் நேரத்துக்காக வெயிட் பண்றது. அதான் இந்த ரம்ஜானோட பெருநாளோட கொண்டாட்டம் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. தூக்கமே இருக்காது அன்னைக்குலாம். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றது. நாங்கெல்லாம் 5 வயசுல இருந்தே நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது அப்படின்னாலுமே கூட செட்டு சேரும் இல்லைங்களா, எல்லாரும் சேர்ந்து பண்றோம். பெரியவங்க எல்லாம் செய்யும் போது நமக்கும் செய்யணும்ன்ற ஒரு ஆசை வரும். அதனால பாத்தீங்கன்னா
நாங்களும் சேர்ந்து நோன்பு வைப்போம். அந்த வயசுல எல்லாம் நோன்பு வைக்கும் பொழுது காலையில சகர் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்கவும் மாட்டோம். சகர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தொழுதுருவோம். தொழுதுட்டு பள்ளிக்கு போயிடுவோம். பள்ளிக்கு போனோம் அப்படின்னா நாங்க எங்களுக்கு வந்துட்டு அஜரத் சொல்லி அனுப்பியிருப்பாங்க மனப்பாடம் செய்ய சொல்லி. நீ படிச்சியா நான் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க போய் ஓதிட்டு மதியம் ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் வெளியே வர மாட்டோம். ஏன்னா வெயில் நேரம் இல்லைங்களா. ஒரே வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு விளையாண்டுகிட்டு ஜாலியா அந்த டைம் போகும். அதுக்கப்புறம் சாயங்காலமா ஒரு 3-4 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்மாய்க்கு போயிடுவோம். கம்மாயில ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டுல விளையாடு, தண்ணிக்குள்ளேயே கண்ணாமூச்சி விளையாடுறது, நீச்சல் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுங்கள்லாம் பண்ணிட்டு கரெக்டா இஃப்தார் நேரத்துக்கு தான் நாங்க வீட்டுக்கே வருவோம். இஃப்தார் நேரத்துக்கு வந்து இஃப்தார் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா மகரிப்புக்கு நம்ம தொழுதுட்டு அதோட அடுத்த நாள் வரும். இப்படியே இந்த மாசம் கடக்கும் பொழுது இன்னும் அந்த நாட்கள் வந்து இன்னும் மெமரைஸா இருக்கும். இன்னமும் நினைச்சாலுமே அது வாழ்நாள் ஃபுல்லா அது வந்து ஒரு நினைவு தானே. இதெல்லாம் வந்து மத்த சிட்டி சைட்ல வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. கண்டிப்பா அது அழகா இருக்கும். அந்த நாட்களை நினைச்சாலே எக்ஸைட்டடா இன்னமும் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த பெருநாள் தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெருநாள் தினம்னா நமக்கு நைட்டே ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. கண்டிப்பா நைட்டு நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கும்பல் சேர்ந்து கிளம்பிடுவோம் மருதாணி பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. மருதாணி பறிக்க கிட்டத்தட்ட 2 ஸ்டாப் அளவு போவோம். வீதி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு அடுத்த வீதி வரையிலும் போயிருது, அடுத்த ஊர் வரையிலும் போயிருவோம். எல்லாம் செட்டு சேர்ந்து போய் மருதாணி பறிச்சுட்டு வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இல்லாதவங்களுக்கும் சிலர் வர முடியாது அவங்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அரைச்சு அந்த நைட்டு ஃபுல்லா மருதாணி வைக்கிறது கொஞ்ச நேரம் போகும். அப்புறம் 2 மணிக்கே விடுஞ்சிடும் நமக்கு பெருநாள் அன்னைக்கு. கண்டிப்பா 2 மணிக்கே நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், சும்மா எக்ஸைட்டடா எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பாக்குறது, சின்ன சின்ன உதவிகள் செய்யறது. இப்ப சாப்பாட்டுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு உரிப்பாங்க, அப்பவே வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, வட்டலப்ப செய்வாங்க. இந்த மாதிரி அவங்க செய்யறதுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்ன வேலையை செய்வோம். நம்ம பார்த்து ரசிக்கிறது, எல்லாரும் ஊருக்குள்ள ஆளுங்க பேச்சுவார்த்தையில எல்லாரும் கதை பேசிட்டு அந்த வேலைகள், அதாவது அந்த நேரம் கிட்டத்தட்ட நைட் டைம் தானே அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். நம்ம தூக்கம் கூட நமக்கு வராது. எல்லாரும் கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம அங்க சுத்தி வேடிக்கை பாக்குறதும் நம்ம ஏதாவது வச்சு விளையாண்டுக்கிட்டு நமக்கும் செட்டு இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அந்த நேரம் சேர்ந்து விளையாண்டு நமக்கு காலை விடியலே அன்னைக்கு 2 மணி ஆயிருக்கும். அப்போல இருந்தே நம்ம பிஸி தான். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு சமைப்போம். சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறது, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல ஒரு கம்மா வந்து பாத்தீங்கன்னா வெறும் வறண்டு போய் தான் இருக்கும். அந்த ஒரு கிரவுண்ட் மாதிரிதான் இருக்கும். அந்த இடங்கள்ல பெருசா ஆம்பளைங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த இடங்கள்ல நிறைய கடைங்க, குட்டி குட்டி கடைங்க போட்டுருப்பாங்க. எல்லாமே பொம்பளை ஆளுங்க தான். பெருநாள் தேடல் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆம்பளை ஆளுங்க பெருசா வரமாட்டாங்க. அதாவதுன்னா அது பொண்ணுங்களுக்குன்னே ஒதுக்கி விட்ட இடம் மாதிரிதான். அங்க நாங்க விளையாடுறது, கபடி விளையாடுறது, அங்க குட்டி குட்டி கடைங்க இருக்கும், ராட்டினம் இருக்கும். நாங்க ராட்டினம் சுத்துவோம், தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நாள் பொழுது அப்படியே அழகா கழிஞ்சிடும். திரும்ப சாயங்காலம் வந்து டயர்ட்ல சாப்பிட கூட மாட்டோம், சில நேரம் அப்படியே தூங்கிடும். பெருநாள் அப்படின்னா அந்த நாள் மட்டுமே கிடையாது. எங்களுக்கு பெருநாள்னா ரம்ஜானுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அது வரப்போகுது அப்படின்னா அதுவே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். இப்ப ஜஸ்ட் பேசதான் செய்யறோம், அதை நினைச்சதான். இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நாங்களும் உங்க ஊர்ல வந்து இந்த பெருநாளோட நாட்களை வந்து கொண்டாடிட்டு வந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இசை முரசு எஃப்எம் நிகழ்ச்சியில இருந்து ரமலான் நிகழ்விற்காக நீங்க கொடுத்த ஒரு பங்கேற்புக்காக மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ரமலான் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் எஃப்எம்ஐ சார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் ரமலான் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமரச இணைய வானொலி சார்பாக ரமலான் சிறப்பு தினத்தில் உங்க ஊர் பெருநாள் நிகழ்ச்சிக்காக ஒரு சகோதரரை சந்திக்க போறோம். அவங்க யார் அப்படின்னு சொன்னா, கீழக்கரையை சார்ந்த மிஸ்டர் அமிர்தீன் அவங்க தான். அவங்க கிட்ட போய் அவங்க ஊர் பெருநாள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். ஈத் முபாரக் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊர் பெருநாள்லாம்? எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, வழக்கம் போல. எங்களுக்கு இப்போ எங்க வானொலி நேயர்களுக்காக உங்க ஊர் பெருநாள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாமா? எங்க ஊர் பெருநாள்னா முதல்ல எப்பவும் போலதான், காலையில எல்லாரும் ஊர்லயும் மாதிரி தொழுதுட்டு நல்லபடியா புது ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தொழுதுட்டு வந்து, சின்ன பிள்ளைல இருந்து அது ஒரு ஜாலியா இருக்கும்ல. கண்டிப்பா அம்மா பெரியம்மா எல்லாரும் வீட்டுக்கும் போய் பெருநா காசு வாங்கிட்டு ஸ்பெஷல் ஃபீலிங்ல இந்த பெருநா காசு வாங்குறதெல்லாம். ஆமா, லைனா போயிட்டு எல்லாரும் அக்காங்க எல்லாரும் போவாங்க. அவங்க ஏஜ் கிடைக்கிட்டு இருந்தாப்புல பெருநா காசு தருவாங்க. அதெல்லாம் கரெக்டா வாங்கி சேர்த்துட்டு அத கரெக்டா வந்து நம்ம சாப்பிட்டோடனே தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சாதான் சாயங்காலம். எங்க ஊர்ல மணல் மேடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. மணல் மேடுனா பொருட்காட்சி மாதிரி ஒண்ணு. அது சாயங்காலம் வந்துட்டு கரெக்டா ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் மட்டும் எங்க ஊர்ல தான் போடுவாங்க. அது எந்தெந்த ஊர்ல இருந்தா வருவாங்க, அங்க இருந்து வந்து எங்க ஊர்ல வந்து இந்த பொருட்காட்சி மாதிரி ஒரு அதிசயம் அந்த மாதிரி பொருட்காட்சின்னு வச்சுங்களேன். அந்த பொருட்காட்சிக்கு வந்து ஒரு மாதிரி சாயங்காலம் போயிட்டு சந்தோஷமா விளையாடிட்டு. பெருநாளோட சிறப்பான நாளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்கும்ல, எல்லாரும் வந்து போற இடம். முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள். அது முதல் பெருநாள், 2வது பெருநாள், 3வது பெருநாள் எடுத்துட்டே போவாங்க. 6 எங்க ஊர்ல. அது மெயினா ஃபுட் ஸ்டைலே அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லா ஊர்லயும் ஒரு ஊர்ல எப்படி இருக்கும் தெரியல. எங்க ஊர்ல காலையில வட்டலப்பம் இல்லைன்னா பெருநாளே இல்லைங்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் வட்டலப்பத்தை வச்சிருவாங்க. அதை அவிச்சு வட்டலப்பம் இடியாப்பம் வச்சு ரொம்ப பெருநாள் ஆரம்பிச்சாதான் அது ஒரு அந்த ஃபீலே கிடைக்கும். வட்டலப்பம் வாசம் தான் ஃபீலே. விடிய விடிய நைட்டு உட்காந்து எல்லாரும் அன்னைங்க எல்லாம் உட்காந்து தேங்காய் திருடுறதும், அக்காக்கெல்லாம் உட்காந்து மாவு பிணைறதும், அது ஒரு மாதிரி குடும்பத்தோட ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். மருதாணி வச்சுட்டு எல்லாருக்கும் மருதாணி வச்சு விட்டு எல்லாரும் உட்காந்து அதுக்கு தூங்குறதுக்கே ஒரு 3-4 மணி ஆயிரும். கேட்கும் போதே பெருநாளோட குஷி அப்படியே இருக்கே வாய்ஸ்லயே. அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா போகும். ஏன்னா வருஷம் ஃபுல்லா ஒருத்தவங்க ஒரு ஊர்ல இருக்கும்போது கரெக்டா அந்த பெருநாளைக்கு மட்டும் தான் எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்து சேர்றோமா. அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம். கண்டிப்பா உறவுகளோட சேர்ந்து கொண்டாடுற பெருநாள்கள் வந்து ரொம்ப சிறப்புக்குரியது தானே. ஆமா கண்டிப்பா. அது வந்து அந்த ஒரு நாள் தான் வருஷத்துக்கு கரெக்டா அந்த நோம்பு பெருநாள், அஜி பெருநாள், அதுலயும் முக்கியமா நோம்பு பெருநாள். அந்த 30 நாளுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்து அதுக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷனோட நம்ம மறந்துருவோம். அந்த நோம்பு நாளையே நமக்கு என்ன ஆயிரும், பசிக்க கூட செய்யாது. ஆனா அது என்ன ஆகும், கரெக்டா அந்த பெருநாள் அன்னைக்கு காலையில தொழுதுட்டு வந்தோடனே ஒரு பசி எடுக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் தொழுதுட்டு போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போவோம். தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் வட்டலப்பத்தை வச்சு கையில வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படியே சுத்தி சுத்தி சாப்பிட்டுட்டே திரியிறது, அது ஒரு நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து மொத்தமா சகன்ல சோத்த போட்டு எல்லாரும் சேர்ந்து பிரியாணி வாழை இலையில ஒரே இலையில போட்டு மொத்தமா பிரியாணியை கொட்டி எல்லாம் சாப்பிடுறது, அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம். இது பசங்களோட பெருநாள் அப்படிங்கறப்போ கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு தோணுமா? பசங்களோட பெருநாள் டிஃபரன்ஸா இருக்குமா? டிஃபரன்ஸ். ஆனா சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போறது, குரூப் செட் அடிக்கிறது, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த குரூப் செட் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அழகா இருக்கும். வீட்டுல ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அம்மா அப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த நோம்பு ஃபுல்லா உட்காந்து காசு சேர்த்து அந்த பெருநாளைக்கு முந்தின நாள் வரைக்கும் 27ஆம் கிழமை வரைக்கும் உட்காந்து காசு சேர்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சு கரெக்டா எல்லாரும் சேர்ந்து காசை போட்டு ஒரு சட்டையை எடுத்து மொத்தமா ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி சட்டை எடுத்து அந்த குரூப் செட் அடிக்கிறதுங்கிற ஒரு இது வந்து ஒரு ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி.
பசங்களுக்குன்னு ஒரு டீமாவே சட்டை எடுத்துக்கிறது இல்ல, ஒரே மாதிரி சட்டை ஒரே மாதிரி கைலி வாங்கிட்டு அது ஒரு போட்டுக்கிட்டு நிக்கிறது. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வீட்டுல இருக்கிற சட்டை, அன்னைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சட்டை எடுப்பாங்க. அப்படியே பண்ணணும்னா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டை 2 சட்டை எடுத்தே ஆகணும் ஒரு பெருநாளைக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். 2 பக்கமே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். மாஷா அல்லா மாஷா அல்லா. சாயங்காலம் எல்லாரும் இப்ப மணமேட்டை கிளம்பி போறாங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட போறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். நம்ம கரெக்டா ஒரு 6-6:30 மணி போல ஃபேமிலி கூட போனா அதுக்கு முன்னாடி எல்லாம் கடற்கரைக்கு போறது, பசங்க எல்லாம் சேர்ந்து அங்க போய் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். உங்க ஊர் பெருநாளை கேட்கும் போதே எங்களுக்கு வந்து அந்த குஷி வந்துருச்சு. கண்டிப்பா வாங்க, ஒரு நாள் எங்க ஊருக்கு வாங்க, வந்து சூப்பரா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. எங்க வானொலி சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லபடியா சந்தோஷமா கொண்டாடுங்க இன்ஷா அல்லாஹ். ஈத் முபாரக். ஈத் முபாரக் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். ஈகை குணமும் இரக்க மனமும் நிறைந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை கடந்து இன்னைக்கு வந்து நம் ரமலான் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இசைமுரசு இணைய வானொலி சார்பாக ரமலான் சிறப்பு தினத்தில் உங்க ஊர் பெருநாள் நிகழ்ச்சிக்காக ஒரு சகோதரரை சந்திக்க போறோம். யாருன்னு பாக்கலாமா? அவங்க ஊர் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், எப்படி இருக்கீங்க? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஈத் முபாரக். ஃபேமிலில எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சார், உங்க ஊர் பெருநாள் எப்படி இருக்கும்? உங்க ஊர் பெருநாளோட கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலா இந்த வருஷத்துக்கான முதல்ல அல்லாஹ் எல்லா நோன்பு வைக்கிறதுக்கான பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கான். அதுக்கே அல்லாஹ் தஆலா பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலா நான் வந்து பெங்களூர்ல ஒரு இடத்துல வேலை செய்யறேன். வீட்டுல இருந்து பெங்களூர்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கொஞ்ச நாளா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பேன். அப்போ நான் 30 நாள் வீட்டுல வைக்கிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா ஆக்சுவலா 30 நாளுமே வந்து நோன்பு எப்படி வைப்போம்னா, வீட்டுல வைக்கிறது பதிலா பயர்களோட சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போவோம். சகர் விருந்து வைப்பாங்கல்ல பள்ளிவாசல்ல, அங்க பள்ளிவாசலுக்கு போய் 30 நாளுமே சகர் விருந்துக்கு பள்ளிவாசலுக்கு போயிடுவோம். வீட்டுல வந்து என்ன சொல்றது, நல்ல சாப்பாடுலாம் வைப்பாங்க, கறி குழம்பு வைப்பாங்க, கூனி கனவா எல்லாம் வைப்பாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், பயர்களோட சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போய் அந்த மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிட்டாதான் எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும். வருஷத்துல 30 நாளுமே அப்படி சாப்பிடுவோம். என்ன ஒரு டிஃபரெண்டான ஒரு எப்படி சொல்றது, டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு எல்லாருக்குமே. ஒருவேளை பசங்க எல்லாம் வெளியில போய் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குமோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ஏன்னா அதான் வீட்டுல என்ன குழம்பு இருந்தாலும் வாசத்தை மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கிளம்புவோம். பரவாயில்ல, நம்ம பையலோட சேர்ந்து அந்த ஒரு இப்ப கொஞ்சம் வெயில் காலமா இருக்கு. முன்ன நம்ம பள்ளிவாசல முன்ன இருக்கிறப்போ குளிர்காலமா இருக்கும். நம்ம பெருநாள் வரப்போ நோம்பு டைம்ல அவ்வளவு குளிர்ல எஞ்சி நடுங்கிட்டே இதுக்கு பள்ளிவாசலுக்கு போறது, சகர் சாப்பிட போவோம். அவ்வளோ ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அந்த ஃபீல் எப்படி சொல்றது, வீட்டுல சாப்பிடறது அங்க சாப்பிடறது இன்னும் ஃபீல் அதிகமா இருக்க மாதிரி. நிஜமா இப்ப நீங்க பசங்க வந்து இந்த மாதிரி உங்க பெருநாள் கொண்டாட்டங்கள்ல இல்ல பெருநாள் நேரங்கள் ரம்ஜான் நேரங்கள்ல வெளியில போறதெல்லாம் சொல்லும் போது பெண்களான நாங்கெல்லாம் வந்து வீட்டுல இருந்தே கொண்டாடுவோம் இல்லையா? வீட்டுல இருந்தா நாங்க பெண்கள் கூட்டம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பசங்களோட வாழ்க்கை முறை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கு. கேட்க கொஞ்சம் லைட்டா பொறாமையா இருந்தாலும் ஓகே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வயிறு ஃபுல்லா சில டைம்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம்லாம் வந்து பள்ளிவாசல்ல இந்த மாதிரி நான்வெஜ் போடுவாங்க, பிரியாணி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டி வைப்பாங்க. அதான் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வெளியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு படுக்கிற சுகம் வேற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ நான் பெங்களூர்ல இருக்கனால இப்போ எல்லா நாளும் வர முடியாது. சாட்டர்டே சண்டே நான் வீட்டுக்கு வருவேன். சாட்டர்டே சண்டே மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாட்டர்டே சண்டே வீட்டு சாப்பிட மாட்டேன், அதுக்கு வெளியே போயிருவேன் பயலுகளோட. இல்ல நீங்க அந்த வெளியில போய் சாப்பிடுற உணவு வந்து எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க பேசும்போது எங்களுக்கு வந்து தெரியுது. சோ அப்ப சாட்டர்டே சண்டே கூட நீங்க மிஸ் பண்ண விரும்பல. ஆமா, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வீட்டுக்கே வருவேன். ஃபேமிலி சாப்பிட மாட்டேன், வெளியே போயிரு பயலோட சகருக்கு வெளியே போயிருவோம்.
அதுக்கப்புறம் இப்ப நான் பெங்களூர்ல வந்து ஒரு மொழி தெரியாத ஒரு இடத்துல இருந்தாலும் அதுல இருந்தாலும் அங்கேயே எனக்கு எல்லா நாளும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அங்கேயே அதே மாதிரி காலைல பள்ளியாசல் போய் சாப்பிடுவேன். நான் ஆக்சுவலா நான் வந்து பிஜி ஸ்டே பண்ணிருக்கேன், அங்க சாப்பாடு கிடைக்காது. சோ காலையில எழுந்திரிச்சு அங்கேயும் வந்து ஆக்சுவலா இங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து மொழி தெரியாத ஒரு 4 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. என் ஆபீஸ் கொலிக்கு ஒருத்தர், அப்புறம் ரூம்மேட் ஒரு 2-3 பேர் கொலிக்கு ஆயிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்க 4 பேர் சேர்ந்து காலையில எழுந்து சகஜ சாப்பிட போவோம். காலையில சில பேர் என்ன பண்ணுவோம், என் கூட ரூம்மேட்ல திடீர்னு எழுந்து சகஜ தொழுகிறதுக்கு எழுப்பி விட்டுருவாரு. நாங்க தொழுதுட்டு அப்படியே சாப்பிட கிளம்பிடுவோம். திருப்பி வந்துட்டு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தூங்குவோம். அது ஒரு மாதிரி நல்லா இங்க இருந்தது மிஸ் பண்ணாலும் அதே மாதிரி ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு அங்க ஒரு அமைஞ்சு கொடுத்தேன். அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல அது இப்ப நோம்பு எல்லாம் ஓரளவுக்கு அதே மாதிரி எல்லா நோம்பும் வைக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த வருஷம் எப்படி வைக்க போறேன்னு ஒரு ரொம்ப இதா இருந்தேன். பட் எனக்கு அது திருப்தியான ஒரு இதாவே பூர்த்தி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பெருநாள் கொண்டாட்டங்கள் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல, பெருநாளை அதாவது நோம்புகளை கிடக்கிறது வேற, பெருநாள் அன்னைக்கு இருக்கிற ஒரு மகிழ்வு இருக்கும்ல, அந்த ராத்திரி அந்த முதல் நாள் நைட்ல இருந்தே அது எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிடும்ல, அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆக்சுவலா அது எப்படின்னா பெருநாள் நைட், அதாவது முன்னாடி நாள் நைட்டே வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, பயங்கர ஒரு மாதிரி வைபா இருக்கும். வீட்டுல எல்லாரும் உட்காந்து அந்த வீட்டுல உட்காந்து அந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு வைபா இருக்கும். எல்லாரும் பூண்டு உரிச்சு பூண்டு குப்பையா வீடு ஃபுல்லா இருக்கும். அப்பதான் அந்த பெருநாள் வைபு குப்பையா இருக்கு, இன்னைக்கு பெருநாதான், நாளைக்கு பெருநாதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு பெருநாங்க ஒரு சந்தோஷத்தோட நைட் ஃபுல்லா உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு, நாங்க வெங்காயம் வெட்டுறதுக்கு பூண்டு உரிக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு, நாங்க காலையில உட்காந்து நைட் சும்மா உட்காந்து பேசி நாங்க ரொம்ப நேரம் தூங்காம விளையாண்டுட்டு இருப்போம். ஒரு 12-1 மணிக்கு விளையாண்டுக்கிட்டு காலையில மேட்டு திருப்பியும் 5 மணிக்குல எழுந்திரிச்சோம். ஏன்னா காலைல 7 மணிக்கு நம்ம பெருநாள் தொழுகை. ஆமா, தொழுகைக்கு போனா காலைல ஒரு 5 மணிக்குல எழுந்திரிச்சு மறுபடியும் ரெடி ஆயிட்டு கீழே வந்து நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி கிடையாது. எல்லாம் 20-30 பேர் எப்பயும் ஒன்னா இருக்க ஃபேமிலி. கீழே எல்லாம் காலையில எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு கீழே வந்து எல்லாருக்கும் சலாத் சொல்லிட்டு ஈத் முபாரக் சொல்லிட்டு எல்லாருக்கும் சலாத் கொடுத்து எல்லாம் கிளம்பும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கும். நாங்க இங்க காலையில எழுந்திரிச்சு 7 மணிக்கு தொழுவை கிளம்பிடுவோம். தொழுவு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு 7:30 மணி 8 மணிக்குள்ள இங்க தொழுவு அரேஞ்ச் பண்றாங்க. ஆமா, அவங்க அரேஞ்ச் பண்ணா நாங்க போயிட்டு அங்க வரத்துக்கும் இவங்க இங்க தொழுவை முடிச்சு நாங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இங்க தொழுவை முடிச்சுவாங்க. சோ பெண்கள் ஒரு பக்கம் வருவாங்க, இந்த பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் வரும்போது எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அது கூட்டு குடும்பமா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகான நேரங்களா இருக்கும் இல்லையா, அந்த பெருநாளான நேரங்கள் எல்லாமே. கண்டிப்பா ரொம்ப அழகான நேரம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்ப எங்க சாட்சி பெருமை எல்லாம் ஒன்னா பார்த்து எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு எல்லாம் வந்து ஈத் முபாரக் எல்லாரும் ஒவ்வொருத்தர் பரிமாறிக்கிட்டு எல்லாருக்கும் கட்டி பூச்சி முத்தம் கொடுத்து அவங்க அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க. பெரியமா சாட்சியில இருந்து எல்லாரும் வரைக்கும் கேட்கும் போதே ஒரு மன நிறைவான காட்சி வந்து எங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ் வந்து இந்த மாதிரி உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடிய சூழலை எல்லா மக்களுக்கும் அமைச்சு கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுப்பிச்சு வைக்கணும்னு ஆசை. காசு பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம என்ன பெருசா ஒண்ணும் சம்பாதிக்கலாலும் உறவுகளோட சந்தோஷமே வேற. அது மாதிரி திருப்பியும் அந்த மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் அல்லாஹ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். மாஷா அல்லாஹ். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இணைய வானொலி சார்பாக ரமலான் தினத்தின் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் நான் ஈத் முபாரக். ஈத் முபாரக் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம்.
வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுடன் ரமலான் சிறப்பு தினத்தில் உங்க ஊர் பெருநாள் நிகழ்ச்சிக்காக இப்ப நம்ம ஒருத்தரை சந்திக்க போறோம். இவங்க யாரு அப்படின்னா, எங்களோட ஐமான் மீடியா ஜேர்னலிசம் கோர்ஸ் சார்ந்தவங்க மிஸ்டர் கலீல் ரஹ்மான் அண்ணா. இவங்களை நான் அவங்க ஊர் பெருநாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணா, ஈத் முபாரக். உங்க ஊரையும் உங்க ஊர் சார்ந்த தகவல்களையும் எங்களுக்காக சொல்லுங்க. அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இணையதளத்தின் வாயிலாக இதயங்களோடு இணைந்திருக்கும் இசை முரசு வானொலி நேயர்கள் அனைவருக்கும் புனித ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவனாக, சகோதரி அவர்கள் உங்கள் ஊர் பெருநாளை பற்றி, அதனுடைய அனுபவங்களை பற்றி நம்மோடு இப்போ பேச சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற இந்த பெருநாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 10 வயது சிறுவனுடைய பெருநாள். அன்றைய காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 95, 96 அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள். சரியாக 29 நோன்புகளை முடித்துவிட்டு 30வது நோன்பை எதிர்பார்த்து அந்த மகரிப் நேரத்தில் நம்ம பள்ளிக்கு வெளியில் நிற்கிறப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, மாடியில் போய் பார்க்குறாங்க, புறைய பார்க்குறாங்க. யாருக்கும் சரியாக தெரியலை. ஒரு சிலர் கையை காமிச்சு இந்த இடத்துல தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஹஸ்ரத் எல்லாரும் மேலே வர்றாங்க. அப்போ அந்த சிறுவன் கலீல் ரஹ்மான் என்கின்ற அந்த சிறுவனும் மேலே போய் பார்க்குறான். அவனுக்கும் அந்த பிறை சரியாக தெரியலை. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த சலீம் அண்ணன் கூப்பிட்டு, இங்கே தெரியுது பாருடா, இந்த இடத்துல பாரு, மனாரோக்கு பக்கத்தில் தெரியுது பார் அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் கவனித்து பார்த்துட்டு, ஆமாம் புற தெரிஞ்சிருச்சு, அப்போ நாளைக்கு நோன்பு கிடையாதா, நாளைக்கு நம்ம பெருநாள் கொண்டாடணுமான்னு கேட்குறான். ஆமாடா, போய் புது ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மகரிப் தொழுத கையோட செருப்பை மாட்டிக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடுறான். அம்மாட்ட சொல்லி, அம்மா நான் புறையாக பார்த்துட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லி ரொம்ப குஷியாக அவங்க அம்மாட்ட சொல்கிறான். சரி, அவங்க அம்மாவும் நாளைக்கு நம்ம காலையில் ஸ்பெஷலாக சமையல் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போயே எடுத்து வச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆசையாக வாங்கின அந்த புத்தாடையை எடுத்து நாளைக்கு காலையில் அணிய போகிறோங்கிற அந்த மகிழ்ச்சியோடு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நண்பர்களோட அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு பெருநாளை பற்றி பேசிக்கிட்டு ஜாலியாக தெருக்களில் சுற்றிக்கிட்டு அன்றைய தினம் கழியுது. திரும்ப மறுநாள் காலையில் ஃபஜர் தொழுத கையோட தன்னுடைய அந்த புத்தாடையை அணிந்து கொண்டு நண்பர்கள் சகிதமாக அந்த பள்ளிவாசலை நோக்கி செல்லக்கூடிய அந்த திடலை நோக்கி, அனைத்து மஹல்லாக்கள் இருந்துச்சு அந்த டைமில். கிட்டத்தட்ட 8 மஹல்லாக்கள் சேர்ந்து ஒரு திடலில் தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மஹல்லாக்களில் இந்த சிறுவனுடைய தொழுகையும் அங்கே போய் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ உறவுகளோட பேசிட்டு ஜாலியாக அந்த தொழுகையை தொழுதுட்டு ஹஸ்ரத்துக்கு போய் அந்த தொழுத முடித்த கையோடு போய் ஹஸ்ரத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு அன்றைய தினம் நண்பர்களோட திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா செஞ்ச அந்த உணவை நல்லா சாப்பிட்டுட்டு, அதுக்கடுத்து தான் தலைவர் போன இடம் தான் அம்மாட்ட நோன்பு காசு வாங்குறாரு 10 ரூபா. அன்றைய தினம் 10 ரூபா தான் அவர். ஸோ அந்த நோன்பு காசை வாங்கிட்டு நேராக அவர் போன இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஹாங்கீர் அண்ணனோட சைக்கிள் கடை. ஜஹாங்கீர் அண்ணன் சைக்கிள் கடை தான் அன்னைக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ 10 ரூபா இருக்கிற அந்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய சூழ்நிலை பார்த்தோம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்ம வாடகைக்கு எடுக்கலாம் அந்த 10 ரூபாயை வச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்குறப்ப, தம்பி எல்லா சைக்கிளும் ஃபுல்லாகிருச்சு, ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு அந்த சிறுவனுக்கு ஆசைப்பட்டது எஜமானுங்கிற ஒரு சைக்கிள், நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனாலும் அவனுக்கு அது கிடைக்கல, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு கிடைச்சது வேறு ஒரு கமலோ ரஜினியோ ஏதோ ஒரு அந்த பெயர் கூடிய அந்த சின்ன சைக்கிள் தான் கிடச்சிச்சு. அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அதில் போய் பக்கத்தில் இருக்க கடையில் 4 பலூனை வாங்கி அந்த சைக்கிளில் கட்டிட்டு தெருவெல்லாம் மழை வந்த நாட்கள். அந்த சைக்கிளையே போய் நம்ம உறவுகள் எல்லாரையும் போய் பார்த்து, காசிம் சச்சா, அக்பர் சச்சா எல்லாரையும் பார்த்து அவனுடைய அந்த சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து 5 ரூபா 10 ரூபா நோன்பு காசு வாங்கிய தருணங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ரூபா 10 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு திரும்ப மத்தியானம் வீட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் 40 ரூபா கரெக்ட் ஆயிடுச்சு, இன்னும் யார் யாரை நம்ம போய் பார்த்தா வசூல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தெருவெல்லாம் அலைஞ்ச ஒரு வழியாக கிட்டத்தட்ட அந்த சிறுவனுடைய கையில் சேர்ந்த தொகை என்பது 60 ரூபா.
ஸோ அந்த 60 ரூபாயை வச்சு தான் சைக்கிளுக்கு கொடுத்த அந்த வாடகை அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு மீதி அந்த 50 ரூபாய்க்கு அவனுக்கு வந்து பல கனவுகள் இருந்துச்சு. அந்த 50 ரூபாயை வச்சு பல விஷயங்கள், ஒரு கிரிக்கெட்டுக்கு பால் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு செருப்பு எடுக்கணும், நல்ல ஸ்டைலிஷாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணுங்கிற அந்த அளவுக்கு வந்து அந்த 50 ரூபாயை வச்சு அவனுடைய இந்த திட்டமிடுதல் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு அழகான நாட்கள், உறவுகளை தேடி தேடி ஓடிய நாட்கள் அது. ஸோ அந்த சிறுவன் தான் இந்த கலீல் ரஹ்மான். இன்றைய தினம் அதெல்லாம் நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், அன்று நான் அனுபவித்த அந்த 5 ரூபாய் சந்தோஷங்கள் இன்று நான் காரில் பயணித்து போய் தொழுத பொழுது கூட எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. நோன்பு பெருநாளுடைய கொண்டாட்டம் வெறும் கொண்டாட்டமாக மட்டும்தான் இருந்துச்சு. கிடச்ச அந்த 50 ரூபாயிலையும் அந்த சாயங்காலம் அந்த ஈத் மிலன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் வாசலில் வந்து கடைகள் நிறையா போட்டிருப்பாங்க. சர்பத்து வாங்கி குடிக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அழகான தருணங்களாக இருந்தது. ஸோ இன்றைக்கு கலீல் ரஹ்மானுடைய அந்த வெளிநாடு வாழ்க்கை என்பது அதையெல்லாம் மாற்றிவிட்டது. ஸோ அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ஒரு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஏக்கம் மட்டுமே இப்போ மனசில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அத்தகைய ஒரு பெருநாளை நான் அனுபவித்த ஒரு பெருநாளை ஞாபகம் படுத்தி கொள்ள வாய்ப்பை தந்த சகோதரி அவர்களுக்கும், இசை முரசு வானொலியின் இயக்குனர் அஸ்கர் சார் அவர்களுக்கும் எல்லாமல்ல இறைவன் கிருபை செய்யட்டும் என்று கூறியவனாக அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. பெருநாள் என்றாலே நம்மளோட சொந்த பந்தங்களோட இருந்த நாட்களை தான் எல்லா மனமும் தேடுது, நேசங்களை தேடி போறது தான் இந்த பெருநாள்களோட சிறப்பா இருக்கு. அல்லாஹ் இந்த பெருநாள்களை கொடுத்தது உறவுகளை எப்பவுமே சார்ந்து வாழக்கூடியவங்களா மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கஷ்டகாலங்கள் எல்லாமே ஒதுக்கி வைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெருநாள்களை அல்லாஹ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா சிறந்த முறையில் எங்க கூட உங்களோட பால்யகால உங்களோட பெருநாள்களை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் இனிமேல் அந்த மாதிரியான நாட்கள் அமைய எங்க எல்லாரோட துவாவும் உங்களுக்காக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை உங்கள் ஊர் பெருநாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். ஈத் முபாரக். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.